வெல்கம் டு லோன் வாரியர் வேலன் வாக். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராமோ அது ஃபேஸ்புக் இந்த 3 சோர்ஸ் ஆஃப் இதுலயோ கண்டென்ட் போடுவாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அதுல தனிமையை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. அதுக்கு ரீசன் சிம்பிள் தாங்க. தனிமையா இருக்கிற ஒரு பர்சன் யூடியூபா இருக்கும், இன்ஸ்டாகிராமா இருக்கும், ஏன் ஃபேஸ்புக்கா இருக்கும், இந்த 3 விஷயத்துலயும் இந்த 3 சோசியல் மீடியாலயும் கலந்துக்க மாட்டாங்க. சிம்பிள் தான். ஏன்னா நம்ம நம்ம சொசைட்டியே நம்மள எப்படி சொல்றது, லைக் பண்ண மாட்டாங்க. இது முக தெரியாத ஒரு பர்சன் லைக் பண்ணுவாங்களா? அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு பர்சன் நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம். அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் க்ரோ பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓப்பனா சொல்றேன், எனக்கு எடிட்டிங் தெரியாது. ஆடியோ எடிட்டிங் மட்டும் நினைச்சுதான் இந்த யூடியூப்ல போறேன். மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த ஜேர்னியை ஆனா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும் இருக்குது. அது நீங்க எப்படி வேணா நினைக்கலாம். என்னோட லெசனா இருக்கலாம், நான் என்னோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம். சப்போஸ் நான் எதா வேணா இருக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இன்னைக்கு டே 1ல இருந்து நாளையில இருந்து ஆரம்பிக்குது. டே 1ல இருந்து 365 days vlogs போகலாம். நான் நினைச்ச ஒரு 150 வரைக்கும் போயிடலாம். அது ஃபர்ஸ்ட் அது வீடியோ போட முடியுமான்னு பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது தோத்த இடத்துல இருந்துதான் ஜெயிக்க ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் இந்த இயர் ஸ்டார்டிங்ல 365 days vlog சேனல் போட்டிருந்தேன் சேலஞ்சு. அது என்னால பண்ண முடியல. நான் எதுலயும் தோத்துதான் சரித்திரமே இல்லை, தோக்கவும் மாட்டேன். அதுல 365 days சேனல் போடுவேன். எதனால தோக்க மாட்டேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ராசஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 365 நாள் நான் வீடியோ போட்டாலே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 100 எவ்வளோ 5K அடிச்சாலும் எனக்கு சக்சஸ் இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் இந்த 365 நாள் என்னோட ப்ராசஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சக்சஸ். நீங்க நினைக்கலாம் இந்த விளாக்ஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எப்படி போவோம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் சொல்லிடுறேன் ஓப்பனா. ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்னோட லைஃப் ஜேர்னியை பத்தி தான் இருக்கும். என்னோட ஜேர்னியை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க சப்போர்ட்